சுந்தரர் ஸ்தல பயணங்களில் தற்போது அவிநாசி என்றும் திருப்புக்கொழியூர் என்னும் ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்தார். கோயிலுக்கு செல்லும் வழியில் ஒருபுறம் மங்கள ஓசையும் மறுபுறம் அழுகை ஒலியும் கேட்டன. சாதாரண மனிதர்கள் மங்கள ஒலி வரும் இடத்திற்கு சென்று வாழ்த்திவிட்டு சென்று விடுவர். ஆனால் கருணையுள்ள மகான்களோ துன்பத்தில் இருப்பவர் பக்கமே சென்று துயர் துடைப்பார்கள். அப்படித்தான் சுந்தரரும் அழுமொழி வரும் இல்லம் நோக்கி சென்றார். சுந்தரரிடம், சுவாமி, இந்த வீட்டின் பையனும் எதிர் வீட்டு பையனும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயில் குளத்தில் விளையாடினர். எதிர்பாராத விதமாக இந்த வீட்டு பையனை அங்கிருந்த முதலை விழுங்கியது. அப்போது இவனும் உயிரோடு இருந்திருந்தால் எதிர் வீட்டு பையனுக்கு நடைபெறும் பூணூல் அறிவிப்பு நிகழ்ச்சி போல இவனுக்கும் நடைபெறுமே என்று வருந்தி வீட்டில் அழுதினர். அந்த பையனின் பெற்றோரை அவிநாசியப்பர் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் சுந்தரர். குளக்கரையில் நின்றபடி, அந்த அடியவரின் குறையை தீர்க்க வேண்டியது உன் கடமை என்றோ. எனவே யமதர்மனிடம் சொல்லி 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குழந்தையை மீட்டு தரச் சொல்வாயாக என்று உரிமையுடன் பாடினார். என்ன அதிசயம்! மழை பெய்தது. குளத்தில் நீர் நிரம்பியது. முதலை வெளியே வந்தது. 7 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சியோ அதே வளர்ச்சியுடன் முதலை வாயிலிருந்து சிறுவன் வெளியே வந்தான். பெற்றோரும் உற்றாரும் மக்களும் மகிழ்ந்தனர். கடவுளின் கருணைக்கு நன்றி சொல்லி வணங்கி புறப்பட்டார் சுந்தரர். கோயில் தூணில் இந்த சம்பவம் சிற்பமாக உள்ளது. சிவனை தோழனாக கொண்ட சுந்தரர் தமிழால் பாடி பரவி சமுதாய தொண்டு ஆற்றினார். சனாதனம் கடவுளை போற்றுவதில் பல வழிகளை காட்டுகிறது. இந்த அற்புத நெறிமுறைகளை கொண்டு கடவுளின் அருளை பெற்று சமுதாய தொண்டு செய்து வாழ்வோமாக.